களிற்றன் ஓடாத தோல்வலியன். இந்த பாசுரத்துக்கே பெருமை என்ன தெரியுமோ? இது எம்பெருமானார் மூர்ச்சித்து விழுந்த பாசுரம். அதாவது ராமானுஜர் மூர்ச்சித்து விழுந்த பாசுரம். முதல்ல பாசுரத்தின் அர்த்தத்தை பார்த்துட்டு அந்த சுவாரஸ்யமான சம்பவம் என்னங்கிறத பார்க்கலாம். இங்க ஆண்டாள் 18, 19, 20 3 பாசுரங்களால் நப்பின்னை பிராட்டியை முன்னிட்டு எழுப்புகின்றாள். ஏன்னா முன்னாடி தோரணவாயல் காப்பானேன்னு சொன்னா, அதுக்கும் அப்புறம் யசோதை, நந்தகோபன், பலதேவான்னு சொன்னா, முக்கியமா நப்பின்னையை சொல்ல வேண்டாவோ? அதனால 18வது பாசுரத்துல ஆரம்பிக்கிறார். உந்து மத களிற்றன் ஓடாத தோல்வலியன். அதாவது மத நீரோட பெருகின்றிருக்கான் ஒரு ஆனை. அந்த ஆனையையும் வெல்லக்கூடிய சாமர்த்தியம் படைத்தவனே. உந்து மத களிற்றன் ஓடாத தோல்வலியன், ரொம்ப வீரன். நந்தகோபாலன் மருமகளே, அப்பேற்பட்ட நந்தகோபன், இப்போ இவ்வளோ வைபவங்களோடு கூடிய நந்தகோபனின் மருமகளே, நப்பின்னாய், அவனின் மருமகளே, அவனுக்கு ஏத்த அந்த குலத்தில் வந்த நப்பின்னாய். கந்தம் கமழும் குழலி. ரொம்ப அழகா இந்த இடத்துல ஆண்டாள் சொன்னா, கந்தம் வாசனை, கமழும் வீசக்கூடிய, குழலி கூந்தலோடு கூடியவளே. ஒருத்தர் கேட்டாரோனோ, அதாவது கூந்தலில் மனம் இயற்கையா செயற்கையான்னு பாண்டிய தேசத்துல தான் ஒருத்தரை பார்த்து கேட்டார். அதுக்கு அவர் சொன்னார், இல்லப்பா, எனக்கு கவிதை எழுதி கொடுத்தவர் சொன்னார், என்னைக்குமே பெண்களின் கூந்தலில் மனம் இயற்கையாவே இருக்கிறது. அதுக்கு நக்கீரன் எதிர்த்தார், இல்லை, அந்த வாசனை எல்லாம் இல்லைன்னு சொன்னார். அப்போ சிவபெருமான் எரித்தாருங்கிறது திருவிளையாடல் புராணத்து சரித்திரத்துல பார்க்குறோம். இது ஒருவேளை அம்பாளுக்கு ரொம்ப துக்கமோ என்னமோ, பூமாதேவி கிட்ட சொல்லி அமிச்சா, ஐயோ பாத்தியாம்மா, நம்ம கூந்தலுக்கெல்லாம் மனம் இல்லேன்னு சொல்லிட்டா, செயற்கைன்னு சொல்லிட்டா, இயற்கைன்னு சொல்லலையேன்னா. ஆண்டாள் பார்த்தா, கவலைப்படாத, பாண்டிய தேசத்துல தானே இப்படி சொன்னா, அதே பாண்டிய தேசத்தில் ஸ்ரீவில்லிபுத்தூர் என்னும் அக்ரஹாரத்தில் நான் அவதரிக்கிறேன்னு சொன்னா ஆண்டாள். வந்தா 18வது பாசுரத்துல சொன்னா, கந்தம் கமழும் குழலின்னு சொன்னா, கூந்தல் மணக்க இருக்கான். ஆனா எதனால மனம் பெற்றிருக்கு? ஒரு புஷ்பம்னு சொல்லியிருந்தா செயற்கைன்னு சொல்லிடலாம். ஆனா கந்தம் கமழும் குழலின்னா இயற்கையாகவே நல்ல வாசனையோடு கூடிய குழல் படைத்தவளேன்னு அர்த்தம். அப்படின்னா என்ன? ஆண்டாள் அம்பாளுக்கு சமாதானம் சொல்லிட்டா, கவலைப்படாத, நம்ம முடியல என்னைக்குமே நேச்சுரல் ஃப்ராக்ரன்ஸோடு கூடியிருக்குன்னு சொல்லிட்டா. கந்தம் கமழும் குழலி கடை திறவாய், கதவை தர, வந்தெங்கும் கோழி அழைத்தனகான். அதுக்கு தான் அடையாளம் சொல்றா, கோழியெல்லாம் வந்தாச்சே. மாதவி பந்தல் மேல் பல்கால் குயிலினங்கள் கூவினகான். அதனால அந்த குருவிகள்லாம் என்னமா சத்தம் போடுறது கேட்கலையா? பந்தார் விரலி, உன் விரல்லாம் ஒன்னொன்னும் என்னென்ன அழகா இருக்கு. பந்தார் விரலி உன் மைத்துணன் பேர் பாட, சும்மா வர சொல்லல, உன் மைத்துணன், உன் கணவன் கண்ணனின் பேரை பாட, புகழைப்பாட தான் வர சொல்றேன் அப்படின்னு சொல்ற ஆண்டாள். இல்லை, ஒரு சுவாரஸ்யமான சம்பவம். 1000 வருடங்கள் ஆயிடுத்து, கிட்டத்தட்ட ஒரு 1000க்கு ஒரு 3-4 வருஷம் கம்மின்னு வச்சுக்கோங்க. எம்பெருமானார் அவதரித்து ராமானுஜர் இந்த பூ உலகத்துக்கே தனிமை ஜெகதாச்சாரியராய் எழுந்தருளி இருந்த மகான். ஸ்ரீரங்கத்தில் நடந்துன்னு போவார். அவர் ஸ்ரீபாஷ்யம்லாம் எழுதியிருக்கார். ஆனால் சொல்லுவது சாந்தோக்கிய உபனிஷத் ஜீயர், கேனோபனிஷத் ஜீயர்னு சொல்றதில்ல, திருப்பாவை ஜீயர்னு தான் சொல்லுவோம். ஏன்னு கேட்டால் அவர் வாழ்க்கை முழுக்க வாய் மணக்க எப்போதும் திருப்பாவை தான் ஜபித்து கொண்டே போவாராம். அன்னைக்கு வாயால் சொல்லிட்டு போனார், சொல்லிட்டு போயிருக்கார். யாருக்கும் தெரியாத அவர் என்ன பாசுரம் சொல்றாருன்னு. ஒரு வீட்டுக்கு போறார். யாரு வீடுனா தன்னுடைய ஆச்சாரியர் பெரிய நம்பியின் வீடு. பெரிய நம்பிக்கு ஒரு சின்ன பொண்ணு, அழகான பொண்ணு, குணவதி. அவளுக்கு அத்துழாய் அப்படின்னு பேர். அந்த அத்துழாய் உள்ளேந்து வரா. ஏன்னா இவர் கதவை தட்டுறார். உள்ளுக்குள்ள சொல்லிட்டு இருக்கார், உந்து மத களிற்றன் ஓடாத தோல்வலியன் நந்தகோபாலன் மருமகளே, நப்பின்னாய் அப்படின்னு சொல்லும்போது, அந்த வார்த்தை உள்ளுக்குள்ள அவர் சொல்லும்போது, கதவுக்கு அந்த புறம் ஆச்சாரியரும் அவரோட பொண்ணு அத்துழாயும் இருக்கா. அத்துழாய், அப்பா நான் போறேன்னு சொல்றா. நப்பின்னாய்னு சொல்லும்போது அந்த பெண்ணு நடந்து வரா. கந்தம் கமழும் குழலின்னு இவர் வாயால மனசால நினைச்சுட்டு இருக்கார். அப்போ அந்த பொண்ணு நடந்து வரும்போது அவ கூந்தல்லேருந்து மனம் ஜன்னல் வழியா மூக்குல படுறது. என்னமோ இவர் படிக்கிற பாசுரமோ நினைக்கிற பாசுரத்துக்கும் அர்த்தம் அப்படியே எக்ஸாம்பிள் பிராக்டிக்கலா தெரிகிற மாதிரி. கந்தம் கமழும் குழலி, வாசனை வருது. கடை திறவாய், கதவு சத்தம் திறக்க போறது. பந்தார் விரலி உன் மைத்துணன் பேர்பாட, செந்தாமரை கையால் சீரார் வளை ஒலிப்பன் ஆண்டாள். அதையே இவர் நினைச்சுட்டு இருக்கார். வளை ஒலிப்ப திறவாய்னு இவர் நினைக்கும் போது அந்த பொண்ணு வளையல் சத்தத்தோட கதவை திறக்கிறது.
இவர் சொல்ற பாசுரம், சொல்ற வரி, சொல்ற எண்ணம், சொல்ற நினைப்பு, சொல்லும் பிராட்டி எல்லாம் சேர்ந்து திறந்தா மாதிரி இருக்கு. அப்படியே விழுந்துட்டார் ராமானுஜர் அந்த இடத்துல. சின்ன குழந்தை அத்துழாய் பயந்து போயிடுத்து. என்ன நம்ம ஏதாவது பண்ணிட்டோமா அப்பா, நம்ம ராமானுஜர் கீழே விழுந்துட்டார்ப்பா சொல்றது குழந்தை. அப்போ பெரிய நம்பி அசரணமோன்னு தன்னுடைய சிஷ்யர் ராமானுஜர் விழுந்துட்டார்னு. ஒன்றும் இல்லை, இன்னைக்கு 18வது பாசுரம் உந்துமதகளிற்றன் வாயால் சொல்லின்னு வந்திருப்பார், அதற்கு நேரடி ஒளிபரப்பாயிருக்கும், அதனால விழுந்துட்டார்னாராம். எப்படிப்பா உனக்கு இது தெரியும்னு கேட்டாராம். இந்த குடும்பத்துக்கே இதுதான் வழக்கம், என்னோட ஆச்சாரியன் ஆள வந்தாரும் இந்த மாதிரி ஒரு வாட்டி மயங்கி விழுந்திருக்காருன்னு சொன்னாராம். எதுக்குன்னா நம்ம பூர்வர்கள், நம் பாரத தேசத்தில் பிறந்தவர்கள், தமிழ்நாட்டில் அவதரித்தவர்கள், நம் ஆச்சாரியர்கள் அனைவரும் திருப்பாவையில் அப்படி ஊக்கம் போய் அப்படியே முழுகி முழுகி தோச்சி எழுந்துக்கிறவா. அதனால உந்துமத களிற்றன் என்னும் பாசுரத்துக்கு எம்பெருமானாரையும் அவருடைய ஆச்சாரியரான பெரிய நம்பியையும் அவரின் திருக்குமாரத்தியாயிருந்த அத்துழாயையும் நினைப்பது வழக்கம். அதனால இன்னி பாசுரத்தில் இதை நினைச்சிட்டோம். ஆனால் அடுத்தடுத்த பாசுரங்கள் ஆண்டாள் என்ன பண்ண போறா, அதே நப்பினையை தான் எழுப்ப போறா. ஆனால் அடுத்த பாசுரத்தில் கண்ணனின் சேர்த்தியோடு எழுப்ப போறா. அது ரொம்ப முக்கியம். அந்த பாசுரத்தை மனதால நினைச்சுண்டா, அந்த பாசுரத்தை வாயால பாடினாலோ, அந்த பாசுரத்துக்கு அமைந்த ஸ்லோகம் பராசர பட்டரின் ஸ்லோகத்தை வாயால சொன்னாலோ கல்யாணமாகாத பெண்களுக்கு கல்யாணமாகும். அதை நாளைய தினம் அந்த பாசுரத்துக்கு அர்த்தமும் அந்த ஸ்லோகத்தையும் சொல்லுவேன். திரண்டு கேட்க வேண்டும் என்று பிரார்த்தனை.